தனுசு ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல 3 சுபர்கள் வலுத்து இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல 3 சுபர்கள் வலுத்து இருந்தார்கள்னாலே எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்களில் வெற்றிகள் சக்ஸஸாக கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எதையுமே நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்தளவுக்கு தைரியமாக செயல்படலாம். இன்னொன்று, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகம். 3, 6, 11ஆம் இடங்களில் செவ்வாய் வலுவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் புதன் தனித்திருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்றார். ஆக பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நல்ல தன்மையை கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே இருந்து வந்த கலக்கம், கடன் பற்றின கலக்கம், போட்டி, எதிரியை பற்றினது, நோயை பற்றினது, இந்த மாதிரியான விஷயங்களில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு பாதுகாப்பு கவசம் போல உங்களுக்கு செயல்படுவார் என்பதால் எதிலும் நிறைவுகள் அதிகமாகவே இருக்கும். எதையும் சமாளிக்க முடியும். வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். பரவாயில்லைங்க, தலைக்கு மேலெல்லாம் ஒன்றும் போகாது, இதை சமாளிச்சிருவேன் என்ற மாதிரியாகத்தான் இருக்கும். 8ஆம் இடத்துல உச்சகுரு இருப்பது என்பது சில நேரங்களில் கலக்கங்களோடு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் 8ல் மறைஞ்சுதானே வலிமையாக இருக்கிறார்.